கைஸ், இந்த செஷனில் நம்ம வந்து வாட் இஸ் ரிமோட் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிமோட் மேனேஜ்மெண்ட் போர்டுனா என்ன, அதை நம்ம எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சினாரியோ சொல்கிறேன். ரிமோட் மேனேஜ்மெண்ட் போர்டுனா என்னென்னு, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். ஓகேங்களா, சர்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வந்து செஷன் இருந்தது. ஏன் அப்படின்னா எல்லா சர்வர்லையும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு சினாரி என்னன்னா, என்னோட டேட்டா சென்டர் வந்து யூஎஸ்ல இருக்கு, அல்லது என்னோட டேட்டா சென்டர் வந்து வேற ஒரு லொகேஷன்ல இருக்கு. நான் வந்து சென்னையில இருக்கேன். இதனோட டேட்டா சென்டர் இருக்கு. என் டேட்டா சென்டர்ல சர்வர்ஸ் ரேக்ல இருக்கும், ரைட்டா? டேட்டா சென்டர்ல எல்லாமே ரேக் சர்வர் யூஸ் பண்ணுவோம் அண்ட் பிளேட் சர்வர் யூஸ் பண்ணுவோம். சர்வர்ஸ் எல்லாமே இந்த ரேக்ல இருக்கும். இப்போ இது வந்து என்ன லொகேஷன் அப்படின்னா, இது டெல்லி. என்னோட டேட்டா சென்டர் டெல்லியில இருக்கு. நான் எங்க இருக்கேன்? நான் வந்து எங்க இருக்கேன்னா சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்கேன், என்னோட ஆஃபீஸ் சென்னையில இருக்கு, பட் டேட்டா சென்டர் டெல்லியில இருக்கு. ஓகே, இப்போ நான் இங்க இருந்து என்னோட டேட்டா சென்டர் ஆக்சஸ் பண்ணிப்பேன். என்னோட விபிஎன் மூலமா அந்த டேட்டா சென்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒன் ஆஃப் த இஎஸ்எக்ஸ்ஏ வந்து இது வந்து ஒரு இஎஸ்எக்ஸ்ஏ இருக்குது, ஹைப்பர்வைசர் இருக்குது. இந்த ரேக் சர்வர்ல ஃபுல்லா இஎஸ்எக்ஸ் ஹைப்பர்வைசர் இருக்குது. அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, இங்கே சரியா ஒர்க் ஆகலை. நான் இங்கே வந்து லேப்டாப்ல இருந்து அதை பார்க்குறேன், சரியா ஒர்க் ஆகலை. நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் இருக்கு, இல்லை ஒர்க்கே ஆகலை. அப்போ இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களா? இந்த இஎஸ்எக்ஸ்ஏயோட ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும். அது வந்து பவர் ஆன்ல இருக்கா, பவர் ஆஃப்ல இருக்கா, அல்லது ஹங் ஸ்டேட்ல இருக்கா, ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அதை நான் வந்து ஸ்டேட் எப்படி பார்க்கலாம்? ஒன்று, நான் சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போகணும். போயிட்டு நேராக போயிட்டு டேட்டா சென்டரில் என்ன அந்த சர்வரில் வந்து ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணுவேன். இது ஒரு வே. செகண்ட், நான் இங்கேருந்தே கால் பண்ணி, இங்கே டிசி இருப்பார், டிசி அட்மின் இருப்பாங்க. டிசி அட்மின், டேட்டா சென்டர் அட்மின் அப்படி சொல்லுவோம். நம்ம டேட்டா சென்டர் அட்மின் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணி இந்த மாதிரி இந்த சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லொகேஷன் அங்கே தான் இருக்கும். ஸோ மேனுவலாக அவங்க வந்து டேட்டா சென்டருக்குள்ளே போவாங்க. டேட்டா சென்டருக்குள்ளே போவாங்க, போயிட்டு இந்த சர்வரில் ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது கால் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் சர்வர் வந்து ஹங் ஸ்டேட்ல இருக்குது, அதனால தான் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படி ப்ரொசீஜர். பட் ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக கேட்டால் அடிக்கடி இதெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போக முடியாது. அண்ட் ஆல்சோ டிசி அட்மின் எப்பயுமே இங்கே டேட்டா சென்டர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அவங்க வந்து பிரேக்கில் போயிருக்கலாம், அல்லது அங்கே அவங்க வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில் வந்து இருக்கலாம். சில இடங்களில் டிசி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. மேபி 2-3 டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டேட்டா சென்டர் அந்த டேட்டா சென்டர் அந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா சென்டரில் ஆள் இல்லை, இது லொக்கேஷன் வேற எங்கேயோ இருக்குது. இப்போ எனக்கு உடனே அர்ஜென்ட் இது, ஏன்னா அப்படின்னா இது வந்து ப்ரொடக்ஷன் இஷ்யூ. நான் சொல்லிருக்கேன் இல்லையா ஒரு கிளாஸ், வாட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்போ ரியாக்ட் பண்ணணும். ஐடி ரேக். இப்ப இத வந்து சொல்லுவோம்.
remote management controller. So இந்த remote management controllerல வந்துட்டு நான் data center போகாமலே I can able to view the server status. அது ESXi host இருந்தாலும் சரி, Linux server இருந்தாலும் சரி, physical Windows server இருந்தாலும் சரி, wherever it is, அது host I can able to view the ESXi status. ஒரு scenario சொல்றேன். இந்த இதுல ESXi இருக்குது. ஓகேங்களா? சோ ஹலோ மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்க. தான் சொல்றேன். ஸோ வேறவர் லொகேஷன், அது எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஈவன் தோ இந்த சர்வர்ல மதர் போர்டு ஃபெயிலியர், மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன்ல என்ன ஆகும், நீங்க வந்து பவர் ஆனே ஆகாது. ஆனால் செக் பண்ணணும். எப்படி செக் பண்றது? அப்போ we will go for remote management controller. மேக்ஸிமம் எல்லா என்வரான்மெண்ட்லயும் டெல் சர்வர் இருக்கும், அந்த HP சர்வர் இருக்கும். HP and Cisco. டெல்லா இருந்தா that is called ILO, Integrated Lights Out. HP இருந்தா that is called ID rack. Guys, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன், இன்டர்வியூ क्वेश्चन இது. சிஸ்கோவா இருந்தா அது பேர் KVM, கீபோர்ட் வீடியோ மானிட்டர். நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஏன் அந்த 3 சர்வர் பத்தி சொல்றேன்னா, அந்த 3 சர்வர் மேக்ஸிமம் என்வரான்மெண்ட்ல இருக்கும். அந்த 90% என்வரான்மெண்ட்ல HP, டெல், சிஸ்கோ இல்லாத என்வரான்மெண்டே கிடையாது. எல்லா என்வரான்மெண்ட்லயும் சர்வர் இருக்கும். அதனால வந்துட்டு நான் இது எக்ஸாம்பிளா சொல்றேன். என்ன போட்டுருக்க மெசேஜ் பேசுறது கேக்குது இல்லையா? வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். என் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதா? கேஸ் நான் பேசுறது கேக்குதா ஒழுங்கா? கேக்குது. பிரேக் ஆகுது. ஓகே ஃபைன். கிளியர் தான். ஃபைன். சோ டெல், HP, சிஸ்கோ இந்த 3 ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம டேட்டா சென்டருக்கு நேரா போக வேண்டிய அவசியம் இல்லை. we will take a remote control from wherever we are. நம்ம எங்க இருக்கோமோ அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கிறது? இப்ப ஒரு புதுசா ஒரு சர்வர் நான் வாங்குறேன். இப்போ என்னோட டேட்டா சென்டர்ல எனக்கு வந்து ஒரு சர்வர் வேணும், புதுசா ஒரு ஹைப்பர்வைசர் வேணும் அல்லது சர்வர் வேணும், வாட் எவர் இட் இஸ். அதை நான் சொன்ன மாதிரி கொண்டு ஒரு ரேக் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். இந்த ரேக்ல அந்த சர்வர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி சர்வர் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நான் புதுசா ஒரு சர்வர் வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இது வந்து புது சர்வர்னு வச்சுப்போம். இந்த சர்வர் வந்து ஒரு HP சர்வர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோர் டீம்ல இருந்து இந்த சர்வர் வந்து மூவ் பண்ணி டேட்டா சென்டர் கொண்டு வருவாங்க. ஃபெசிலிட்டி டீம் வந்து கொண்டு வருவாங்க. ஸ்டோர் டீம்ல இருந்து வாங்கிட்டு ஃபெசிலிட்டி டீம் வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ரேக்ல பிளேஸ் பண்ணிடுவாங்க. ரேக்ல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா DC அட்மின் இருப்பாங்க, ரைட்டா? டேட்டா சென்டர் அட்மின், அதாவது அவங்கள ரிமோட் ஹேண்ட் சப்போர்ட்னு சொல்லுவோம், RHS சொல்லுவோம், ரிமோட் ஹேண்ட் சப்போர்ட் வாட் எவர் இட் இஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேபிளிங்லாம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த சர்வருக்கு என்னென்ன கேபிளிங் பண்ணணும், எங்கெங்க சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும், எந்த ஃபயர்வாலில் கனெக்ட் பண்ணணும், எல்லாமே சர்வர் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தே வில் கான்ஃபிகர் ILO. they will configure ILO. இந்த ILO எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படின்னா, பை டிஃபால்ட்டா ILOக்குன்னு ஒரு IP address இருக்கும். பை டிஃபால்ட் IP address வந்து இந்த IP address 192.168.0.120. இது IP address, பை டிஃபால்ட் IP address. உங்களோட இப்போ டேட்டா சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து அதை இமேஜின் பண்ணி பாருங்க.
ஃபர்ஸ்ட் இந்த சர்வர்ல ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணுவாங்க. லேப்டாப் கனெக்ட் பண்ணிட்டு இந்த லேப்டாப்ல இருக்க ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. எந்த ஐபிக்கு தான்? இந்த ஐபிக்கு 192.168.0.120. என்னோட லேப்டாப் ஐபி வந்து என்னவா இருக்கும் கைஸ்? உங்களுக்கு டவுட்னா அப்படியே பாஸ் பண்ணி இது மியூட் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, ஓகேங்களா? எதுவுமே கேட்காம இருக்காதீங்க. ஸோ லேப்டாப்பில் நான் என்னோட லேப்டாப்பில் ஃபர்ஸ்ட் ஐபி கான்ஃபிகர் பண்ணுவேன். 192.168.0.10 அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறேன். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நான் ப்ரௌசர் போகிறேன். என்னோட லேப்டாப்போட ப்ரௌசரில் போகிறேன். ப்ரௌசர் போயிட்டு I will put the IP address by default IP address. Which IP address? 192.168.0.120. இது by default IP address. நான் வச்சுக்கோங்க லேப்டாப்ல ப்ரௌசர் போறேன். என்னோட ப்ரௌசர் லைக் கூகுள் குரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் வாட் எவர் இட் இஸ் போயிட்டு அந்த ப்ரௌசர்ல ஐம் என்டரிங் 192 ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா https://192.168.0.120 அப்படி டைப் பண்றேன். டைப் பண்ண உடனேயும் there will be லாகின் பேஜ், யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரும். ஸோ பை டிஃபால்ட் யூசர் நேம் வந்து எல்லா இதுல இருக்கும், எல்லா சர்வர்லையும் ஒரு இது இருக்கும், இது டேக், சர்வீஸ் டேக் இருக்கும். அந்த சர்வீஸ் டேக்ல பாஸ்வேர்ட் வந்து போட்டிருப்பாங்க. டிஃபால்ட் யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் டேக்ல இருக்கும், சரியா? ஸோ மோஸ்ட்லி 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கும். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போடுறேன், தென் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறேன், பை டிஃபால்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறேன், உள்ள ஓப்பன் ஆயிடும். தென் அதுக்கப்புறமா ஐ வில் கான்ஃபிகர் த ஐபி அட்ரஸ் as per our ஸ்டாண்டர்ட். இது வந்து பை டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் மாற்றிக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாற்றிக்கணும், ஏன்னா அது பை டிஃபால்ட் வைக்கக்கூடாது, செக்யூரிட்டி பிரச்சனை வரும். அப்போ என்னோட என்வரான்மெண்ட்ல நான் என்னோட ESXக்கு என்ன ஐபி கொடுக்குறேன் அப்படின்னா 10.11.1.100 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ESX ஐபி அட்ரஸ். ESX ஐபி இது வந்து மேனேஜ்மெண்ட் ஐபின்னு சொல்லுவோம். சேம் அது ESXக்கு I will assign the IP address 10.11.1.101. See guys, இந்த சர்வரோட IP address வேற, இந்த சர்வரோட ILO IP address வேற. You will have to understand the thing. ILO IP address வேற, அந்த சர்வரோட IP address வேற. See, இந்த ESXக்கு இந்த IP address கொடுக்குறேன்னா this IP address used to communicate between the ESX host. This IP address is used to access the ILO. You have to understand this one. இது நம்ம வந்து ILO மூலமா access பண்றோம், இது சர்வர் access பண்றோம், which means அந்த hypervisor access பண்றோம். ஓகே, ஸோ நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்றோம். கான்ஃபிகர் பண்ணிட்டு சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே எல்லாமே கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு உங்க லேப்டாப் இருக்கு இல்லையா, உங்க லேப்டாப் ஐபி அட்ரஸ் வந்து உங்க என்வரான்மெண்ட் என்ன ஐபி அட்ரஸ் அந்த பேக் டு அந்த ஐபி அட்ரஸ் மாத்திட்டு இதை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் ஆயிடும். இப்போ அவங்க ஒரு மெயில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க சொல்றேன். நம்ம வந்து ஆப்ரேஷன் டீம் சொல்லுவாங்க. ஹாய் ஆப்ரேஷன் டீம், below ESXi ILO IP address convert ESXi name, ESXi model HP ProLiant, serial number, இந்த மாதிரி இருக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துட்டு
ILYP 10.1 username administrator, then password வந்து தனியாக அனுப்புவாங்க, மெயிலில் எல்லாத்தையும் வச்சு அனுப்புவாங்க, தனியாக அனுப்புவாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தென் we can able to access the IP address from என்னோட லொகேஷன் சென்னை தானே. தென் என்னோட லேப்டாப்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜம்ப் சர்வர் கனெக்ட் பண்ணிட்டு அதுல ப்ரௌசர்ல https:/10.11.1.101 அப்படின்னு போடுவேன். போட்டவனையும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் எங்க வச்சேன், இந்த மாதிரி வரும். இது வந்து ILO, இது வந்து ஐடி ரேக். இது இந்த மாதிரி நம்மளோட ப்ரௌசர்ல 192.168 whatever it is அந்த ஐபி நமக்கு போடணும். போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். இதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். பண்ணீங்கன்னா we can able to log into the ILO. ஐடி ரேக்கு இதே தான். நான் இப்போ என்ன சொன்னோம் அதே தான் ஐடி ரேக்கோ. பட் ஐடி ரேக்கோட டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வேற, டிஃபால்ட் ஐபி வேற. ஐடி ரேக்கோட டிஃபால்ட் ஐபி வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ரூட் கேல்வின். நோட் பண்ணா பண்ணிக்கோங்க. ஐடி ரேக்கோட அதாவது டெல் சர்வரோட ஐடி ரேக்கோட டிஃபால்ட் ரூட் பாஸ்வேர்ட் வந்து ரூட், யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்ட் வந்து கேல்வின், அல்லது சில பாஸ்வேர்ட் வந்து சர்வீஸ் ஸ்டாக்ல இருக்கும். ஸோ ஐடி ரேக்கும் பார்த்தீங்கன்னா 192.168.0.120 இதுதான் டிஃபால்ட் ஐபி. ஐடி ரேக்கும் இதே தான். சேம் ஐடி ரேக் கான்ஃபிகர் பண்ணுறது ILO கான்ஃபிகர் ஒன்று தான். என்ன ஐடி ரேக் இருந்தால் டெல் சர்வர், ILO இருந்தால் HP சர்வர், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே டிஃபால்ட் ஐபி ரூட் பாஸ்வேர்ட் கேல்வின் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். உங்களோட லேப்டாப்ல அந்த ஐபி அட்ரஸ் என்ட்ரு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரூட் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். திஸ் இஸ் கால்ட் ரிமோட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர். இந்த இது ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியணும். லைக் நம்ம எதுக்காக எப்படி வந்து ஆக்சஸ் பண்றோம், ஐடி ரேக் ILO வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த பேசிக்ல இருந்து எடுத்தேன். அதாவது புதுசா ஒரு சர்வர் வாங்குறப்ப மட்டும்தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்ஃபிகர் பண்ணி நம்ம மேல ஹேண்டர் கொடுப்பாங்க. ஹேண்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதுல வந்து ரிமோட் கன்சோல் எடுப்போம், ரெய்டு கான்ஃபிகர் பண்ணுவோம், தென் அது வந்து ESX இன்ஸ்டால் பண்ணுவோம். சரியா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுசா ஒரு சர்வர் வருது, ILO ஐடியா கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க, ஐபி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வாட் வி டூ, வில் டேக் த ரிமோட் கன்சோல், விர்ச்சுவல் கன்சோல் ஆர் ரிமோட் கன்சோல் which is called விர்ச்சுவல் கன்சோல் அல்லது ரிமோட் கன்சோல் எடுத்தேன்னா அதில் ISO ஃபைல வந்து ஃபர்ஸ்ட் அதில் வந்து ரெய்டு கான்ஃபிகர் பண்ணுவேன். ரெய்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு இதை அடுத்த செஷனில் சொல்கிறேன். வாட் இஸ் ரெய்டு, அதை எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படி நெக்ஸ்ட் செஷனில் சொல்கிறேன். ரெய்டு கான்ஃபிகர் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து ISO மவுண்ட் பண்ணுவோம். ISO மவுண்ட் பண்ணிட்டு OS இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதுதான் ப்ரொசீஜர். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்சு, அவ்வளோதான். ஐபி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முடிஞ்சு. ஒன்ஸ் இது வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ இந்த ESX டவுனு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா we will take the remote session from நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்கள் சென்னை ஆஃபீஸில் எடுத்துக்கலாம், இல்லை மும்பை ஆஃபீஸில் எடுத்துக்கலாம், எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த VPN எல்லாமே ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. HP வந்து ILO, டெல் வந்து ஐடி ரேக்கு, சிஸ்கோ பிளேட் சர்வருக்கு வந்து KVM கன்சோல், சிஸ்கோ ரேக் சர்வருக்கு வந்து CMC கன்சோல், ஃபியூஜிட்சு சர்வர் வந்து IRMC, சூப்பர் மைக்ரோக்கு வந்து IPMA. சேம் நம்ம என்ன சொன்னோம் அது எல்லாமே தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வரும்.
எல்லாமே ரிமோட் மேனேஜ்மெண்ட் போர்டு தான். நேமிங் ஸ்டாண்டர்ட் நேமிங் மட்டும் கன்வர்ஷன் ஆயிருக்கும், மாறி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. IL1 இன்டெகிரேட்டட் லைட்ஸ் அவுட். இது இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் IL1 கேட்பாங்க, எப்படி அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஒரு L1 L2 முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் அது. வாட் இஸ் ILO, வாட் இஸ் ID rack, how to access the server from my location to different location. என்னோட டேட்டா சென்டர் வேற எங்கேயோ இருக்குது, நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணணும், சர்வர் ஆக்சஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்க்கணும், எப்படி பார்க்கறது, அது சர்வர் டவுனு, சர்வர் வந்து ஒர்க் ஆகலை, நான் எப்படி அதை ஸ்டேட்டஸ் பார்க்கறது, இப்படி சொல்லி இன்டர்வியூ கொஸ்டின் வரும். அதெல்லாம் இந்த இதை நல்லா இதை எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னது, இது பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னது. இன்னொரு பாயிண்ட் விட்டேன். அந்த ILO ID rack வந்து இனிஷியலாக செட்டப் பண்ணுறப்ப நம்ம F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் போயிட்டு ID rack பேஜ் வரும், அதில் போயிட்டு நம்ம வந்து சிஸ்டம் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு F2 கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த பை டிஃபால்ட் ID rack உள்ளே போகும். தென் அதில் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒரு டவுட்டுங்க ப்ரோ. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா ESXi சர்வர் இருக்கும்போது இந்த டிஃபால்ட் IP போட்டாலே லேப்டாப்ல இருந்து கனெக்ட் ஆகுமா ப்ரோ ப்ரௌசர்ல? நீங்க வந்து ESXi IP சொல்றீங்களா இல்ல ILO IP? ESXi சர்வரோட IP ப்ரோ. புரியல, ILO IP-யா? இல்ல ப்ரோ, இப்போ அதுக்கு தான் சொன்னேன், நீங்க லேப்டாப்ல இருந்து ப்ரோ வாய்ஸ் கேட்கல. ப்ரோ என்னோடது ப்ராப்ளமா? ஹலோ சொல்லுங்க, இப்பதான் கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. என் வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது. சாரி ப்ரோ, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு ப்ரோ. சொல்லுங்க கேளுங்க, என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க. இல்ல அதான் ப்ரோ, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம ESXi-யோட ILO IP நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி ப்ரோ ஆக்சஸ் பண்றது? ப்ரௌசர்லயே கனெக்ட் ஆகும் டிஃபால்ட் IP-லயே? ப்ரௌசர்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, இல்ல ப்ரௌசர்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஹலோ சொல்லுங்க. கேக்குது. ஹலோ கேக்குதா? இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நாங்க வந்து சிஸ்கோல EXi போட்டோம் ப்ரோ. சரி, அதுல ஹலோ சொல்லுங்க, கேக்குதுங்க. எப்படி இப்போ பண்ணோம்னா மானிட்டர் கீபோர்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு USB கேபிள் இருக்கும், மானிட்டருக்கு அந்த இது கனெக்ட் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணா சிம்சிக்கு வந்து F12ன்னு வருது சிஸ்கோக்கு. ஆக்சுவலா F12 ப்ரெஸ் பண்ணா சிம்சி செட்டிங் போயிடும். அதுல இருந்து அப்படியே IP அட்ரஸ் ஆக்சுவலா சொன்னாங்க இந்த ரேஞ்சில் செட் பண்ணுங்கன்னு சொல்லி, அது செட் பண்ணா அதுல இருந்து அப்படியே அதுக்கப்புறம் வந்து அப்படியே பண்ணிக்கலாம். போட்டோம் F2 பிரஸ் பண்ணி அதுல IP அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம். அதுல பண்ணி அப்படி பண்ணணும். Okay, see guys, எல்லா சர்வர்லயும் there is a dedicated port is there which is called ID rack or ILO. இப்ப இது எப்படி ஒர்க் ஆகும்னா the port will act as a different இது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்க, இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் பாத்தீங்கன்னா 4 நெட்வொர்க் போர்ட் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலா கனெக்ட் பண்ண நெட்வொர்க் போர்ட். This is called dedicated ID rack port. இந்த போர்ட்ல தான் அந்த கேபிளை வந்து ID rack கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். இதுல தான் அந்த ஐபியை வந்து கான்ஃபிகர் பண்ணிருப்போம். நான் சொன்னேன் அந்த ID rack IP, அந்த ILO IP, இதே HPR இருந்தா ILO இந்த இடத்துல இருக்கும். டெடிகேட்டட் போர்ட் இதுல கனெக்ட் பண்றது மூலமா இட் வில் ஆக்ட் as ஒரு இதுவே ஒரு சின்ன மதர் போர்டு மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஈவன் தோ உங்க சர்வர்ல மதர் போர்டு ஃபெயிலியர் ஆனா கூட யூ கேன் ஏபிள் டு செக் த திங்ஸ். ஒரு RAM ஃபெயிலியர் ஆனா கூட நீங்க செக் பண்ணிக்கலாம், ரிமோட் மூலமா செக் பண்ணிக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா there is a dedicated port
இந்த டெடிகேட்டட் போர்ட் மூலமா தான் அந்த ஐடி ரேக் ஐஎல்ஓ ஒர்க் பண்றோம் நம்ம. இந்த இருக்க ஐடி ரேக் இதே வந்து ஹெச்பிஆர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஐஎல்ஓ இருக்கும். கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் சப்போஸ் இது அது ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. பட் மோஸ்ட்லி அது டவுன் ஆகாது. இப்போ ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல மட்டும் தான் டவுன் ஆகும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்டேட்டஸை வந்து இங்க இருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது எப்படி பவர் ஆன்ல இருக்கா, பவர் ஆஃப்ல இருக்கா, ஹங் ஸ்டேட்ல இருக்கா, ரீஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து இங்க வந்து பார்த்துக்கலாம் டெடிகேட்டட் போர்ட் மூலமா. இது அடுத்த முக்கியமான பாயிண்ட். we can able to access the ILO ID rack from our browser. வந்து அந்த ILO ID ஒரு போர்ட் இருக்கும், நெட்வொர்க் போர்ட் இருக்கும். அந்த டெடிகேட்டட் நெட்வொர்க் போர்ட்ல வந்து டெடிகேட்டடா ஒரு ஐபி கொடுத்திருப்பாங்க. அந்த ஹைப்பர்வைசர் ஐபி வந்து ஒர்க் ஆகாது. ஆனா ILO ஐபி வந்து ஒர்க் ஆகும். சாதாரண வேற ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம F2 ப்ரெஸ் பண்ணி நம்ம போடலாம், F9 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து டெல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். டெல்ல பார்த்தீங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணணும். அந்த நீங்கள் சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு F2 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால்டு ஐடி ரேக் செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்கள் நெட்வொர்க் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நெட்வொர்க் எல்லாமே மாற்றிக்கலாம், ஐபி அட்ரஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இதே இது ஐஎல்ஓவா இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுங்க. F9 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா there is option called ILO configuration utility. சப்நெட் மாஸ்க் கேட்வே பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ் இதுல? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போறப்ப ஆமாப்பா